வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்து அறநிலையத்துறை என்பது முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுவோம். ஒழிக்கப்படும் அப்படின்னா சார் அதுக்கான மாற்று ஏற்படும். முழு திட்டம் வேணும்ல. நம்ம ஒழிக்கிறோம் அப்படின்னா தூக்கி நம்ம மக்கள்கிட்ட சாதாரணமா கொடுத்துட முடியாது. கொடுங்க. இல்ல சார். என்ன பிரச்சனை கொடுக்குற? என்ன இல்ல அப்படி பிரச்சனை? கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ சாதாரண நீங்க வெள்ளைக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு காலத்துல நம்ம வந்து பூரண சுயராஜ்யம் கேட்குறப்ப, முழு விடுதலை கேட்குறப்ப, நான் விடுதலை கொடுக்க தயாரா இருக்கேன், சுதந்திரம் கொடுக்குறேன். நான் யார்கிட்ட கொடுக்கறது? இந்தியர்கள் யாருக்கு அதுக்கு தகுதி இருக்கு, யாருக்கு அந்த பக்குவம் இருக்கு? நாங்கள் இருக்கிறதுனால தானே ஆட்சி நடக்குது, உங்களால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொன்னா, இப்போ என்னாச்சு? 75 வருஷத்துல என்னாச்சு? என்னாச்சு 75 வருஷத்துல? இன்னைக்கு நரேந்திர மோடி மாதிரி ஒரு அற்புதமான பிரதமர் வந்து நமக்கு கிடைக்கலையா? இதெல்லாம் சால்ஜாப்புங்க. நீங்கள் கோவில்களை நீங்கள் ஒன்று பண்ணுங்க, மற்ற ஊர்கள் எல்லாம் போர்டு தானே இருக்கு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கேரளா போனீங்கன்னா தேவசம் போர்டு தான் இருக்கு. தேவசம் போர்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இருக்கா? குருவாயூரப்பன் கோயில்லையோ சபரிமலை கோயில்லையோ அரசாங்கம் தலையிடுதா? இல்லை. அங்கே வந்து அந்த நம்பூதிரி இருக்கிறாரு, அந்த 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 பூஜை முறைகள் செய்கிற முறைகள் இருக்குது, அதன்படி தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த ஆகம நடைமுறைகளில் கேரளா மார்க்சிஸ்ட் அரசாங்கம் வந்தால் தலையிடுறது இல்லை. இங்கே ஏன் தலையிடுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை சார், இது மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோட்டையும் நம்ம அந்த நிர்வாகத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோயிலுடைய நிலவத்தை ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆக்கிரமிக்கிறார் அப்படின்னா அந்த குப்பனோ சுப்பனோ எப்படி போய் அதை எதிர்த்து அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியும்? இப்போ ஆக்கிரமிச்சுக்கிறது நீங்கள் தானே. இது அரசு நில ஆக்கிரமிப்புக்கு புகழ் பெற்றவர்களே நீங்கள் தானே. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கூட திமுக கவர்மெண்ட்டு நாங்கள் ஏதோ 4000 ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கோம்னு சொல்லி யார்கிட்ட மீட்டுங்க சொல்லவே இல்லையா? ஆக்கிரமிச்சதை நீங்கள் தானே. நீங்களே ஆக்கிரமிச்சுட்டு அப்புறம் நீங்களே அதை மீட்டு கொடுத்தோம்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சொல்லலைங்க. இங்கே பாருங்க, எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க, கோயிலை கட்டுனவங்க இருக்காங்க, கோவில் உபயதாரர்கள் இருக்காங்க, கட்டளைதாரர்கள் இருக்காங்க, அந்த கோயிலில் நினைச்சே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஒரு ஹிந்து ஆன்மீக வாரியம், ஒரு ஹிந்து கோவில் வாரியம் மாதிரி ஒரு போர்டு, அது வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு போர்டாக இருக்கணும். அதில் அரசாங்கத்தோட தலையீடு ரொம்ப குறைவாக இருக்கணும். எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க.